உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் சொல்கிறது, எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எனவே இந்த நாளின் செய்தியாக, எங்களை ரட்சியும் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சோதனைகளை நாம் சந்திக்கிறோம், அநேக கஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம், அநேக துன்பங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போதும் போராட்டம் வரும்போதும் நமக்குள்ளாக நம்மை பாவத்திற்குள் நம்மளை வழிநடத்துகின்றன. அவை நம்மை அதிகமாக பரீட்சிக்கின்றன. ஒருவேளை சாத்தானும் கடும் தாக்குதலில் நம்மளை கொடுத்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையும் நமக்கு அவன் ஏற்படுத்துகிறான். நம்முடைய வாழ்விலே சோதனைகள் எவ்வாறு ஏற்படுகிறது? முதலாவது, நம்முடைய தீய எண்ணம் ஏற்படுகிறது. அதனை நாம் செயல்படுத்தும் வரைக்கும் அது பாவமாக உருவெடுப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சில தீமையான எண்ணங்கள் வருகிறது. ஆனால் அதை நாம் நமக்குள்ளாக ஏற்படுத்தும் போது, அதை செயல்படுத்தும் போது அது பாவமாக மாறுகிறது. சோதனைக்கு இடங்கூடாத ஒருவன் சோதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மத்தேயு 4:1 நாம் வாசிக்கிறோம், ஆனால் தீய எண்ணத்தை மனதில் அசைப்படும் போதுதான் அது நம் எண்ணத்தில் தாக்கத்தை ஏற்படுகிறது. பிறகு அதனை மனதிற்குள் எண்ணி நாம் சந்தோஷமடைய நாம் பழகிறோம். அதன் பிறகு அதனை செயலில் நிறைவேற்ற நம் சித்தத்தை உட்படுத்துகிறோம். இப்படியாக அந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறவேற்று மரணத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் யாக்கோபிலே வாசிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே அது கற்பம் தரித்து அது செயல்படும் போது அது பாவமாக மாறுகிறது. எனவே நம்மை சுற்றியுள்ள தீமையிலிருந்து மாத்திரமல்ல, பாவத்தை தோற்றுவித்த சாத்தானின் தீமையிலிருந்தும் காக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்மை கட்டுக்குள்ள நம்முடைய கட்டுகள் அழிக்கப்படுகிறது. ரட்சிப்பு பாவ வழியில் அடிமைத்தளத்தில் இருக்கிறது. பாவம் செய்வதில் இக்கட்டு இருக்கிறது. அந்த பாவத்துடைய முடிவில் கடும் இருக்கிறது. எனவே தீமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவது நம் அவசியமாக இருக்கிறது. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, வெகேவமற்ற தன்மையில் இருந்தும், கீழ்ப்படியாமல் இருந்தும், பாவத்தன்மையில் இருந்தும், பாவ சோதனையிலிருந்தும், கடுமையான நியாயத்தீர்ப்பிலிருந்தும், கொடிய சத்துவிருந்தும் எங்களை ரட்சிப்பதே உங்களுக்கு பிரியமாக இருப்பதாக என்று யூதா அங்கே சொல்கிறார். ஒரு சிறப்பான ஒரு ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். ஆகவே பாவத்திற்கான சகல வழிகளிலும் நாம் மனதிலும் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம். எனவே நம்மை கட்டியுள்ள கட்டுகள் அழிக்கப்படுகிறது. அதுவே ரட்சிக்கப்படுவதாக ஒரு வழியாக இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போமா? இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே எங்களை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே பாவ சிந்தனையை நீக்கி போடுவார். ஆண்டவருடைய நெருங்கும் போது அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.